டாக்டர் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இன் தமிழ்நாடு செட்டப் ஆக்சுவலாக. ஸோ உங்ககிட்ட கேட்கணும்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி நல்லதா இல்லை ரோபோட்டிக் சர்ஜரி நல்லதா, எந்த சர்ஜரி யாருக்கு பயனளிக்கும், இல்லை அஃபோர்டபிலிட்டி மணி பேயிங் கெப்பாசிட்டி தான் அதை டிசைட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னால் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் ரோபோட்டிக் பண்ணிக்கிங்க, இல்லையா லேப்ரோஸ்கோபிக் பண்ணிக்கிங்கன்ற லெவலில் இப்போ வந்துடுச்சான்னு ஒரு கேள்விகள் இருக்குது நார்மல் பொதுமக்கள் கிட்ட. உங்களோட பதில் டாக்டர்? அதாவது ரெண்டுமே வந்து மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் தான். மினிமல் இன்வேசிவ்னா சிறு துளைகள் போட்டு நம்ம அது வழியே பண்ணிடுறோம். ஸோ அதில் அட்வான்டேஜஸ்ன்றது மெயினாகவே வந்து லேப்ரோஸ்கோப்பினாலும் சரி ரோபோட்டிக் சர்ஜரினாலும் என்ன அட்வான்டேஜ்னால் பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஓப்பன் சர்ஜரியை விட ஒரு 25%, சம்டைம்ஸ் 10% பெயின் தான் இருக்கும். அந்த மாதிரி பிளட் லாஸை பொறுத்தளவுக்கு லேப்ரோஸ்கோப்பிலையும் சரி ரோபோட்டிக் சர்ஜரிலையும் சரி ஓப்பன் சர்ஜரியை கம்பேர் பண்ணுறப்ப நல்ல டிராஸ்டிக்காக கம்மியாக வரும். சிறு துளைகள் போட்டு தான் பண்ணுறோம் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த விஷன் வந்து நல்லாயிருக்கும், நல்ல பெருசாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறப்ப அந்த விஷன் பெட்டராக இருக்கனால பிளட் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து லேப்ரோஸ்கோப்பிக்கு ரோபோட்டிக் அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுற நேரத்தில் ரோபோட்டிக் சர்ஜரியுடைய ஆப்டிக்ஸ் விஷன்றது வந்து லேப்ரோஸ்கோப்பியோட ரொம்ப பெட்டராக இருக்கும். 10 டைம்ஸ் மேக்னிஃபைடாக நம்ம பார்ப்போம் ரோபோட்டிக் சர்ஜரியில். அதனால் வந்து அந்த பிளட் லாஸில் இன்னுமே வந்து பிளட் லாஸ் வந்து கம்மியாகிறதுன்றது இதெல்லாம் பேசிக் அட்வான்டேஜஸ். பட் சில பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி வந்து ஸ்கோர்ஸ் ஓவர் லேப்ரோஸ்கோப்பி. லைக் இப்போ பெல்விக் சர்ஜரி, நம்ம இப்போ மலக்குடல் கேன்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கனால மலக்குடலில் வந்து நமக்கு வந்து பெருங்குடலுக்கு அப்புறம் மலக்குடல் இருக்குது, ரெக்டம் இருக்குது. அதில் வந்து இந்த பெல்விஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு எலும்பு பகுதிகளில் அந்த ஸ்பேஸே இருக்காது. நம்ம அந்த இடத்துல போய் வந்து லேப்ரோஸ்கோப்பி வச்சு பண்ணுறதை காட்டிலும் ரொபாட்டிக்காக பண்ணுறக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் நம்ம வந்து அந்த ஸ்டோமா பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டோமாவோடைய அவசியமே இல்லாமல் கொஞ்சம் நல்ல மார்ஜின்ஸ் கொடுத்து பண்ணுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்குது ரோபோட்டிக் சர்ஜரியில் அந்த இடத்த பொறுத்தளவு. அது மாதிரி ப்ராஸ்டட்டிக் யூராலஜியை பொறுத்தளவுக்கு ப்ராஸ்டட்டிக் கேன்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மையெல்லாம் வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ராஸ்டட்டிக் சர்ஜரியில் அந்த நரம்புகளையெல்லாம் 10 தடவை பெருசாக இருக்கிறதுனால நல்ல விடயமாக பார்த்து பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு அதில் அதோடைய சிறப்பான ஒரு செயல்பாடு இருக்குது. இது மாதிரி ஈசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், எஸ்பெஷலி வந்து மினிமல் இன்வேசிவ் லிவர் கேன்சர்ஸ், லிவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பியை வச்சு பண்ணுறதை காட்டிலும் ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பண்ணுறப்ப ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பண்ண முடியுது.